ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இப்போ பிரேக்கிங் நியூஸாக ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடந்த புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் திரையுலகுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி வெளியானது. அது என்ன அப்படிங்கிறது தெரியும். இயக்குனர் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமானார். அவருடைய இறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராலையுமே ஜீரணிக்க முடியல. அவர் இறந்ததுக்கு பின்னாடி நிறைய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், முக்கிய திரைப்பிரபலங்கள் என பல்வேறுவரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து அவருடைய இறுதி அடக்கத்தில் நேற்று எல்லாருமே கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் இவருடைய இறுதி அஞ்சலி நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் அரங்கேறியது. அது எல்லாமே சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இறக்கக்கூடிய அன்னைக்கு இவர் பக்கத்தில் குடும்பத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே வெளியாகி இருந்தது. அதாவது இவர் இறக்கக்கூடிய தருணத்தில் மனைவி அவங்க பக்கத்தில் இல்லை. ஸோ அதுக்காக கங்கை அமரன் கூட ரொம்ப கோபப்பட்டு கடைசி நேரத்தில் எங்கே விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டியிருந்தார். அந்த வீடியோலாம் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப பேசும் பொருளாக மாறி இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, கடைசி நேரத்தில் பாரதி ராஜா மனைவி எங்கே போனாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கான ஒரு விடையை தான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். பாரதி ராஜாவுடைய மனைவி யார், கடைசி காலத்தில் அவரை பிரிந்து வாழ்ந்தாரா அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இதை பற்றிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இயக்குனர் இமயமாக இருக்கக்கூடிய இவருடைய மனைவி கடைசி நேரத்தில் இவர் கூட இல்லை அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அதனால் அந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். வாங்க என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் போக்கையே மாற்றிய இயக்குனர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பாரதி ராஜா. தனது 84வது வயதில் காலமானது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் கிராமத்து வாழ்க்கையோ மனித உணர்வுகளையோ இயல்பாக திரையில் பதிவு செய்து தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர் இவர் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பாரதி ராஜாவின் மறைவால் தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்ட அவரது மனைவி சந்திரலீலா மற்றும் மகள் ஜனனி தற்போது கடும் சோகத்தில் இருப்பதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. 1974ஆம் ஆண்டு சந்திரலீலாவை திருமணம் செய்து கொண்ட பாரதி ராஜா இயக்குனராக பிரபலமாவதற்கு முன்பே குடும்ப வாழ்க்கையை தொடங்கியிருந்தார். திரையுலகில் பாரதி ராஜா புகழின் உச்சத்தை தொட்ட போதும் சந்திரலீலா எப்போதும் வெளிச்சத்திற்கு வராமல் குடும்பத்தை கவனித்து கொண்டார். பல மேடை நிகழ்ச்சிகள்லையும் நேர்காணல்களையும் தனது வெற்றிக்கு முக்கிய காரணம் மனைவிதான் என்று பாரதி ராஜா பகிரங்கமாகவே கூறியிருக்கிறார். குடும்பத்தின் ஒற்றுமையையும் அமைதியும் காத்து வந்தவர் சந்திரலீலா என அவரது குடும்பத்தினர் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை பெற்றபோது கூட தனது சாதனைகளுக்கு பின்னால் இருந்த மனைவியின் தியாகங்களை பாரதி ராஜா பொதுவெளியில் நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்தது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராலையும் மறக்க முடியலங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீலாங்கரையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பாரதி ராஜாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த போது அவரது மனைவி சந்திரலீலா கண்ணீர் மல்க அங்கு வந்தார். அந்த நேரத்தில் அங்கு இருந்த கங்கை அமரன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, கடைசி காலத்தில் அவரோடு யாருமே இல்லாமல் ஓடி போயிட்டீங்க, மனுஷன் அனாதையாக போயிட்டான் என்ற வேதனையோடு கூறியிருக்கிறார். அவரது இந்த இறுக்கமான வார்த்தைகள் அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கங்கை அமரன் மிகவும் மனவேதனையோடு பேசியதை கவனித்த நடிகை ராதிகா உடனடியாக அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்த முயன்றார். கங்கை அமரனுடைய இந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு தற்போது ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக பாரதி ராஜா தனது இறுதி காலத்தில் தனிமையாக வாழ்ந்து வருவதாகவும் அவரோடு குடும்பத்தினர் தொடர்ந்து இல்லை என்றும் சில தாள்கள் வெளியாகி வந்தது. ஆனால் அவை வெறும் வதந்திகளாகவே பலரால் கருதப்பட்டிருந்தது. இந்நிலையில் இறுதி அஞ்சலியின் போது கங்கை அமரன் வெளிப்படுத்திய வேதனை மற்றும் அவர் கூறிய வார்த்தைகள் அந்த தாள்கள் உண்மைதானா என எல்லோரையுமே நினைக்க வைத்து இருக்கு.
ஆக்சுவலி கடைசி காலத்தில் யாருமே பக்கத்தில் இல்லாமல் போனது ஏன் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் எல்லாருடைய மனதிலேயே எழக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஆக்சுவலி பாரதி ராஜா சந்திரலீலா தம்பதிக்கு 1976ஆம் ஆண்டு மகனாக மனோஜ் பிறந்தார். பின்னர் 1979ஆம் ஆண்டு மகள் ஜனனி பிறந்தார். தந்தையின் வழியை பின்பற்றி திரைப்பட உலகில் நுழைந்த மனோஜ் தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அதன் பிறகு பல திரைப்படங்களில் நடித்ததோடு உதவி இயக்குனர், இயக்குனர் மற்றும் பின்னணி பாடகர் என பணியாற்றினார். ஆனால் 2025ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக 48 வயதில் மனோஜ் உயிரிழந்தார். அதாவது கடந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக 48 வயதில் மனோஜ் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பாரதி ராஜாவை மிகவும் பாதித்ததாக அவரது நெருங்கிய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ் போல திரையுலகில் அதிகம் ஈடுபடாமல் இருந்தவர் ஜனனி. பொதுவெளி நிகழ்ச்சிகளில் அவர் அரிதாக தோன்றியுள்ளார். மலேசியாவை சேர்ந்த ராஜ்குமார் தம்பிராஜா என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஜனனி பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையிலே கவனம் செலுத்தி வந்தார். இதனால் அவரை பற்றிய தகவல்கள் பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியவில்லை. இருப்பினும் தந்தையுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்ததாக மட்டும் கூறப்படுகிறது. மனோஜின் மறைவுக்கு பிறகு பாரதி ராஜாவின் உடல்நிலை வேகமாக பாதிக்கப்பட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். மகனின் புகைப்படங்களை பார்த்து பலமுறை அவர் கண்ணீர் வடித்ததாகவும் கூறப்படுகிறது. அவரது மனவேதனை குறைப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் கூட இப்போ வெளியாயிருக்கு. இருப்பினும் மகன் இழப்பை அவரால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நெருங்கியவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல் 1941ஆம் ஆண்டு சின்னசாமி பெரியமத்த தேவர் என்ற பெயரில் பிறந்த பாரதி ராஜா தமிழ் சினிமாவை புதிய பாதைக்கு அழைத்து சென்றவர். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் அதன் பின்னர் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கினார். கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், முதல் மரியாதை உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது. தேசிய விருதுகள், மாநில விருதுகள் உள்ளிட்ட ஏராளமான அங்கீகாரங்களை பெற்ற அவர் இந்திய திரையுலகின் முன்னோடிகளில் ஒருவராக இருப்பார் என்பது யாராலையும் நம்ப முடியாமல் இன்னைக்கு அவர் பெரிய முன்னோடியாக இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட பாரதி ராஜா உடலால் நம்மளுடைய இதில் காண முடியாட்டியும் அவர் உருவாக்கிய கதைகளும் கதாபாத்திரங்களும் தலைமுறைகளை தாண்டி வாழும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதோடு மகன் இறந்த துக்கத்தில் மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பதாக, அதனால் அவங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டில் மகளோடு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனால தான் கடைசி காலத்தில் இவங்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் கணவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு பெரிய கருத்தாக பரவிட்டு வருது. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.